Hi friends, welcome to ST Vijay Lifestyle. இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஒரு 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை. Hello friends, welcome back to my channel ST Vijay Lifestyle. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நீங்கள் எல்லாருமே டைட்டிலே பார்த்துருப்பீங்க, நம்ம அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற செட்டு இதுதான். இந்த செட்டு பார்த்திங்கன்னா ஒரு அலுமினியம் செட்டு தான் இது. இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா 180 rupeesக்கு. நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் தான் வாங்கினேன். இந்த செட்டு பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இது ஒர்த்தான்றதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தா தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கவர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்குது. இது மேலே இந்த மாதிரி ஒரு அட்டை கொடுத்து ஸ்டாப்லர் அடித்து இதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த அட்டையை பிரித்து எடுத்துட்டோம். அவ்வளோதான் அன்பாக்சிங். ஸோ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குன்றத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கேரியர் கொடுத்துருக்காங்க. இந்த கேரியர் பார்த்திங்கன்னா 2 அடுக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்ம பழைய காலத்து மாடலில் லாக் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி ஒரு லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பழைய மாடலில் இந்த மாதிரி ஒரு கேரியர் கொடுத்துருக்காங்க. அது இது பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பூவாக போட்டிருக்கு. இதுக்கு மேலே இருக்க பாக்ஸுக்கு இந்த மாதிரி மூடி கொடுத்துருக்காங்க. இது அலுமினியம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது அலுமினியம் தான், ஆனால் ரொம்ப வெயிட்லெஸ்ஸான அலுமினியம் இது. நம்ம நார்மலாக வாங்குவோம் இல்லையா, கடையில் இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரம், இதுதான் அலுமினியம் சொல்லுவோம். இது பிளைன் அலுமினியம். இது பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைன் போட்ட அலுமினியம். இதுக்கு மேலே இருக்க பாக்ஸுக்கு மூடியும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் லாக் பண்ணணும். ரொம்ப லூஸாகவும் இருக்குது. ஸோ இது ஒரு ஷோக்கு வைக்கலாம். பட் ஆனால் இதை நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது ஜஸ்ட் நம்ம ஷோ பீஸாக நம்ம இப்போ நம்ம ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க, மினியேச்சர் சேனல் வச்சுருக்கீங்க, குக்கிங் சேனலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஷோவுக்கு சுற்றி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இதை. மற்றபடி இதை குக் பண்ண முடியாது இதை வச்சு. இந்த மாதிரி 2 பாக்ஸ் உள்ள கேரியர் தான் இது. பார்த்திங்கன்னா நம்ம கை அளவு இருக்குது, அவ்வளோதான். நம்ம உள்ளங்கை அளவு இருக்குது. ஸோ இந்த சைஸில் இருக்கிறது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி சின்ன பசங்களாம் ஸ்கூலுக்கு போகும்போது அம்மாலாம் இதில் டிஃபன் வச்சு கொடுப்பாங்க, லஞ்ச் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. எங்கள் அம்மா இந்த மாடலில் தான் எனக்கு வச்சு கொடுப்பாங்க, எனக்கும் எங்கள் அண்ணாக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச மாடலில் இது இருக்குது, இந்த டிஃபன் பாக்ஸ். அவ்வளோதான், பாப்பா சொல்லிட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பாக்ஸில் இருந்து அன்பாக்சிங் இது பார்த்திங்கன்னா ஒரு செட்டாக கொடுத்துருக்காங்க. இது அப்படியே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை வாங்க பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுற மாடலில் தான் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீ பாட் மாதிரி கொடுத்துருக்காங்க.
இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்குது. வாங்கும்போது பார்த்து வாங்குங்க எந்த பீஸ் வாங்கினாலும். இது வந்து எனக்கு டைம் இல்லாததுனால எங்கள் அண்ணா கிட்ட சொல்லி வாங்க சொல்லியிருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை, அம்மா வீட்டாண்ட தான் இருந்தது. ஸோ அண்ணா கிட்ட சொல்லி வாங்க சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம லாக்டவுன் போடுறதுக்கு முன்னாடி எமர்ஜென்சியாக லாஸ்ட் டே கடை ஓப்பன் பண்ணி விட்டாங்க இல்லையா, அப்போ வாங்கினது. அவசரத்தில் வாங்கினதுனால சரி பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து இது வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வாங்குறீங்கன்னா பார்த்து வாங்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ பாட்டு மாதிரி கூஜா. இது மாதிரி ஒரு வளைவு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் தண்ணி ஊற்றி நம்ம யூஸ் பண்ணலாம். டீ ஊற்றுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் இதெல்லாம் வச்சு நம்ம குக்கிங் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நம்ம வேறு ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு, தண்ணி ஊற்றுறதுக்கு அந்த மாதிரி ஜஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரியாணி டபரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து டிசைன்லாம் போட்டு இதே மாதிரி பூவாக டிசைன் போட்டு ஒரு தட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கு செட்டாக. உள் பக்கம் பார்த்திங்கன்னா ப்ளெயினாகவும், இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா டிசைன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிரியாணி டபரா ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து சின்ன சைஸில் ஒரு பிரியாணி டபரா ஃபுல்லாக சுற்றி வந்து பூ டிசைன் போட்டிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம வந்து பிரியாணி சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது, பட் நம்ம சமைச்சதை இதில் போட்டு வச்சு யூஸ் பண்ணலாம். நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான், நம்ம மினியேச்சர் சேனல் வச்சுருக்கோன்னா, குக்கிங் சேனல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஷோக்கு இதெல்லாம் வந்து சுற்றி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து செட்டாக இந்த மூடி கொடுத்துருக்காங்க. மூடி வந்து இது நல்லாவே இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து இது வந்து இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதுக்கும் வந்து ஒரு தட்டு கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா தெரியும், அதே மாடல் டிசைன் தான். இதுவும் பிரியாணி டபரா தான். இது வந்து செட்டாக கொடுத்துருக்காங்க, 3 பீசஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப சின்ன சைஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து மீடியம் சைஸ் இது. ஸோ இதுக்கு மேலே இது மாதிரி வைக்கலாம். இது 3 பீஸ் வர செட்டு இது. ஸோ இது வந்து அழகாக இருக்குது இந்த பிரியாணி டபரா. அதுக்கு அடுத்து அதுலேயே வந்து பெரிய சைஸ் டபரா. பட் ஆனால் இதுக்கும் வந்து அதே சைஸ் தட்டு கொடுத்துருக்கறதுனால இது வந்து ஃபுல் கம்ஃபர்ட்டாக மூடலை. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப தக்கையாக வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இதுலேயும் வந்து ஃபுல்லாக சுற்றி பூ டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது மொத்தமே 3 செட்டு கொடுத்துருக்காங்க, ஒரே மாதிரி பிரியாணி டபரா. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து சமைக்க யூஸ் பண்ண முடியாது, ஷோக்கு வைக்கலாம். ஸோ இதில் வந்து மொத்தமாக 3 செட் ஆஃப் பிரியாணி டபரா கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த செட்டில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் தான். இது வந்து வெறும் 2 பர்னர் ஸ்டவ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதில் சிலிண்டர்லாம் கொடுக்கல. இதுலேயே ஆன் ஆஃப் வச்சு கொடுத்துருக்காங்க, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இது வந்து பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி கோட் கொடுத்துருக்காங்க, பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இது வந்து நம்ம நார்மலாக வாங்குகிற பிளாஸ்டிக் தான். குட்டி டாய்ஸில் வர எல்லா டாய்ஸ்க்கும் வர பிளாஸ்டிக் தான் இது. இதில் ஆனால் பெயிண்ட் மட்டும் ஒயிட் கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் பின்னாடி இருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ இந்த செட்டு மொத்தமே இருக்கிற ப்ராடக்ட்டு இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஒரு ஆப்ஷனை தொட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பாய்.